வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1ல் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் 1.2 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்தீங்கன்னா, இன் அ சர்வே ஆஃப் 5000 பர்சன் இன் டவுன், அதாவது ஒரு டவுனில் 5000 மக்கள் வாழ்கிறாங்களாம். இப்போ அதில் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 45% ஆஃப் பர்சன்ஸ் நோ லாங்குவேஜ் ஏ, அதாவது அந்த டவுனில் லாங்குவேஜ் ஏன்ற லாங்குவேஜை தெரிஞ்ச மக்கள் 45% இருக்காங்களாம். 25% நோ லாங்குவேஜ் பி, அதாவது லாங்குவேஜ் பி தெரிஞ்சவங்க 25%. 10% நோ லாங்குவேஜ் சி, சி தெரிஞ்சது 10%. 5% நோ லாங்குவேஜ் ஏ அண்ட் பி, ஏவும் பியும் சேர்த்து தெரிஞ்சவங்க 5%, 5% இருக்காங்க. 4% நோ லாங்குவேஜ் பி அண்ட் சி, பி அண்ட் சி ரெண்டு லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 4% தான் இருக்காங்க. அண்டு 4% நோ லாங்குவேஜ் ஏ அண்ட் சி, ஏயும் சியும் இந்த ரெண்டு லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 4% இருக்காங்க. கடைசியாக இஃப் 3% ஆஃப் பர்சன் நோஸ் ஆல் த 3 லாங்குவேஜஸ், அதாவது ஏபிசி இந்த 3 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 3% இருந்தாங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோ ஒன்லி லாங்குவேஜ் ஏ, லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்ச பர்சன்ஸ் எத்தனை பேரும் கேட்குறாங்க. இப்போ 1.2 இதில் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கிறேன். இப்போ கிவன் என்னென்னா, கொஷினில் இருக்கதான் அப்படி இங்கேயும் எழுத போகிறோம். ஏன்ற லாங்குவேஜை பேசுகிறவங்க எத்தனை பர்சன்டேஜ், 45. பின்ற லாங்குவேஜ் 25%, சி 10%. இப்போ போத் ஏ அண்ட் பி, அப்போ ஏலையும் பிலையும் காமனானவங்க அவங்க. அப்போ காமனானதெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், செட் லாங்குவேஜில் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ அது எத்தனை பர்சன்டேஜ், 5%. அதே மாதிரி தான் இப்போ பி அண்ட் சி, இதில் ரெண்டு காமனானவங்க பி இன்டர்செக்ஷன் சி 4%, ஏ அண்ட் சி 4%. ஃபைனலி 3 லாங்குவேஜுமே தெரிஞ்சவங்க அவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னா, இப்போ அவங்களும் காமனானவங்க, மூணுத்துக்குமே காமனானவங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 3%. ஓகேயா? இப்போ இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிறது. இன்னும் ஒன்று கடைசியாக என்ன நம்ம கொஷினை வாசிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், இதை மறந்துடவே கூடாது, 5000. இப்போ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம வென் டயக்ராமை யூஸ் பண்ண போகிறோம். வென் டயக்ராம், இன்றைக்கி வென் டயக்ராம் யூஸ் பண்ணலாம், நம்ம புக்கில் யூஸ் பண்ணலாம். ஆனால் வென் டயக்ராம்ன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணுறோம். வென் டயக்ராமில் 3 வென் டயக்ராம், ஏன்னா ஏபிசின்னு 3 லாங்குவேஜை நம்ம வந்து குறிக்கிறதுனால 3 வென் டயக்ராம் போட்டாங்க, 3 சர்க்கிள் போட்டோம். இப்போ இது ஏ, இது பி, இது சி. இப்போ ஏ வந்து 45% நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ்ன்றது இந்த சர்க்கிள்குள்ளே எழுதணும். பிக்குரிய சர்க்கிளில் 5%, 25%, சி 10%. இப்போ 3 லாங்குவேஜுமே தெரிஞ்சது 3%, அப்போ 3 சென்டரில். அதுக்கப்புறம் இப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே தெரிஞ்சவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துருந்தோம், 5%. அப்போ இங்கே 5 போட முடியாது, இங்கே 3 வந்து அதில் மைனஸ் பண்ணிடும். 5ல் 3 போச்சுன்னா 2. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பி அண்ட் சி 4%, இங்கே இப்போ 3 மைனஸ் பண்ணும்போது 1. இங்கே அதே மாதிரி தான் 4%, அப்போ 1. இப்போ இது ஓகே தானே, எல்லாருக்கும் புரிஞ்சில்ல? அடுத்தது இப்போ ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறனால இப்போ ஏ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா கொஸ்டினில் ஏ மட்டும் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ ஏன்ற சர்க்கிள்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, 45 இருக்குது. 45 தவிர்த்து 2, 3, 1, அதாவது 6 இருக்குது. அப்போ 45லேருந்து 6 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 39. அப்போ ஏ மட்டும் பேசுகிறவங்க 39%. இப்போ ஒன்லி ஏ எத்தனை பர்சன்டேஜ்னா 39%. பெர்சன்டேஜை நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு காலங்காலமாக யூஸ் பண்ணுறது தான் 39/100 × 500.
0 கேன்சல் ஆகிடும். அப்போ 39 550 மல்டிப்ளை பண்ணும்போது 1950 கிடைக்கும். அப்போ therefore the number of persons know only A is இந்த வேல்யூ தான் 1950. ஓகே, தேங்க்யூ. இந்த ஒரு சம்மையை திரும்ப